ஸோ ஹலோ எவ்ரி ஒன், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க நான் நம்புறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐ மே கம் டு யுவர் ஆஃபீஸ், வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு அர்த்தம். தட் இஸ் 50-50. ஐ மே கம் டு யுவர் ஆஃபீஸ்ன்றது 50-50ன்ற ரேஷியோவில் வரும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐ மைட் கம் டு யுவர் ஆஃபீஸ், மூஞ்சில் அடிச்சா மாதிரி வர முடியாதுன்னு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றது. அப்பனா வர முடியாதுன்றதுக்கு 90% சான்ஸ் இருக்கு, வரத்துக்கு ஒரு 10% தான் சான்ஸ் இருக்கு. ஸோ அது ஐ மைட் கம் டு யுவர் ஆஃபீஸ். தேர்ட் ஒன் ஐ கேன் கம் டு யுவர் ஆஃபீஸ், என்னால முடியும், ஒரு உரிமையோ இல்லை த்ரெட்டன் பண்றதுக்கும். இது 100% பட் உரிமையோட சொல்றது. ஓகே, இப்போ ஐ வில் கம் டு யுவர் ஆஃபீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் செஞ்சே ஆகணும், ஒரு மரியாதை நிமித்தமாக. ஸோ அதுவும் 100%, பட் அது ஒரு ப்ரொஃபஷனலிசம்ல வந்து நின்றும். ஐ ஷுட் கம் டு யுவர் ஆஃபீஸும் 100% தான். இது என்னன்னா நான் கடமைப்பட்டிருக்கேன், வரத்துக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், இது எனக்கு ரொம்ப முக்கியம், அதை நான் வரணும் அப்படின்றது நீங்களா உங்களுக்கு நீங்க வற்புறுத்திக்கிறீங்க. ஸோ இது வந்து 50-50. இது வர முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்சா மாதிரி சொல்லாம மறைமுகமா சொல்றது, இது உரிமையோட சொல்றது இல்லை த்ரெட்டன் பண்றதுக்கு சொல்றது. இது வந்து கமிட்மெண்ட், பிடிக்குதோ இல்லையோ போறது, இல்லைன்னா ஒரு ப்ரொஃபஷனலிசம் காரணமாக இது கடமைப்பட்டிருக்கேன், ஒரு கிராட்டிடியூடோ இல்லை கட்டாயமோ நீங்களா எடுத்து போட்டுக்கிறது. ஸோ தேங்க்யூ.